10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5 ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம். 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது டிஎன் கொடுத்துட்டு என் என்னான்னு கேட்டிருக்குது. கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கூட்டுத்தொடர் வரிசை 16, 11, 6, 1 எக்ஸெட்ரா. இது என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஏபின்னு சொல்லலாம். இதில் டிஎன் 54ன்னு -54ன்னு கொடுத்துட்டாங்க. டிஎன் ஈக்குவல் டு -54. கணக்கிட வேண்டிய மதிப்பு என்னன்னா என் என்னன்னு கேட்டிருக்கு. எத்தனாவது உறுப்பு அப்படின்னு. இதில் ஏ என்ன டி என்னன்னு எழுதிடலாம். ஏவோட மதிப்பு 16. டி அப்படிங்கிறது T2 மைனஸ் T1. T2ஓட மதிப்பானது 11 மைனஸ் 16. 11 மைனஸ் 16 -5. இது டி. டி ஈக்குவல் டு -5. ஃபார்முலா எழுதிடலாம். டிஎன் ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ டிஎன்னோட மதிப்பு -54ன்னு கொடுத்தாச்சு. ஏ 16 ப்ளஸ் என் மைனஸ் 1 என்ன தெரியாது. என் மைனஸ் 1 இன்ட்டு டியோட மதிப்பு -5. இதை சுருக்கி என்னோட மதிப்பு கணக்கிடலாம். -54 16 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -5n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. ஸோ -54 -5n 16 ப்ளஸ் 5ஓட மதிப்பானது 21. -5n இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடியதை இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா +5n. ஆல்ரெடி வலது பக்கம் 21 இருக்குது. இடது பக்கம் இருக்கக்கூடிய -54 வலது பக்கம் போகிறப்ப +54. 5n ஈக்குவல் டு 4 + 1 5, 2 + 1 2 + 5 7 75. அப்போ n ஈக்குவல் டு 75. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 5ஆனது வகுத்தல்ல போகிறப்ப ரைட் சைடு போகிறப்ப வகுத்தல்ல போயிடும். ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 மீதி 2 25ங்கிறப்ப 5 25. n ஈக்குவல் டு என்ன மதிப்பு 15. therefore -54 என்பது 15வது உறுப்பு ஆகும். தேங்க்யூ.